السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். நமது உயிரினும் மேலான ஹாத்தமுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் குடும்பத்தினர்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அஹ்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் சங்கைக்குரிய ஷஅபான் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவில் நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே அறைகள் என்று ஒரு சூரா, சூரத்துல் ஹுஜராத், 49வது சூரா. அந்த சூறாவிலே மனிதர்களுக்கான சமூக ஒழுக்கங்களை, நிறைய ஒழுக்கங்களை கூறுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய முதல் வசனத்திலிருந்து, நீங்கள் அல்லாஹ்வும் ரசூலுக்கும் முன்பாக நீங்கள் முந்த வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது உங்களுடைய சப்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம். வலா தஜஸ்ஸசு வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, புறம் பேச வேண்டாம், துருவி துருவி ஆராய வேண்டாம். உங்களுக்குள் சண்டை செய்து கொண்டால் நீங்கள் சமாதானம் செய்து வையுங்கள். யாரையும் இழிவுபடுத்த வேண்டாம். லா யஸ்கர் கௌமுன் மின் கௌமின். இப்படி நிறைய சமூக ஒழுக்கங்களை தொடர்ந்து கூறிக்கொண்டே வருகிறான். சமூக ஒழுக்கங்களை குறித்து பேசக்கூடிய இறைவன் செய்திகளை குறித்தும் சொல்கிறான். செய்திகள் வந்தால் அதை எப்படி பகிர வேண்டும், பிறருக்கு பகிரும் முன் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை அழகாக ஒரு வரியில் கூறுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபஇன் ஃபதபையனு, உங்களிடத்திலே ஒரு பொய்யர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் ஃபதபையனு, நீங்கள் அதை ஆராய்ந்து செய்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமின். அப்படி ஆராயாம நீங்க ஒரு விஷயத்தை நீங்கள் பிறருக்கு சொல்லும் பொழுது நீங்கள் கை சேதப்படலாம் என்று ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹுஜராத்திலே அழகாக சொல்கிறான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளங்கள் எல்லாம் பெருகியதற்கு பிறகு சமூக வலைத்தளங்கள் நமக்கு சில நன்மைகளை தருகிறது, அதே நேரத்தில் பல பாதிப்புகளையும் தருகிறது. உலகத்தில் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு இமாம் அவர்கள் ஓதக்கூடிய கிராத்தும், உலகத்தில் எந்த திசையிலும் இருக்கக்கூடிய ஒரு இமாமுடைய பயானும் நாம் இருந்த இடத்திலிருந்தே நாம் கேட்க முடியும். குர்ஆனை நாம் பெற முடியும், ஹதீஸ்களை நாம் பெற முடியும். வெறும் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரமே நாம் கொடுத்தால் முழு ஹதீஸையும் அதனுடைய தொடர் மூலமாக நாம் கிடைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறு, சஹாபாக்கள் வரலாறு, இஸ்லாமிய வரலாறு என்று சமூக வலைத்தளங்கள் மூலமாக நமக்கு எண்ணற்ற நன்மைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் அதனுடைய பாதிப்புகளுக்கும் குறைவல்ல. எப்படி எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் உடனடியாக நமக்கு வந்து சேருகிறதோ, அதே போன்று பொய்யான விஷயம், கேடான விஷயம், மானபங்கமான விஷயம், இழிவான விஷயம், அசிங்கமான விஷயம், இதுவும் நமக்கு உடனடியாக வந்து சேருகிறது.
இந்த சோஷியல் மீடியா அதனுடன் மக்களுடன் இருக்கக்கூடிய தொடர்பு இன்றைக்கு நாள் ஆக ஆக அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது. அவசியமாகியும் விட்டது. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திகள் எல்லாம் நமக்கு வரும் பொழுது அதை எப்படி நாம் கையாள வேண்டும் என்ற ஒரு அழகிய முன் உதாரணத்தை, முன் மாதிரியை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே தவறான செய்திகளை பரப்புவர்கள், தவறான செய்திகள், பொய்யான செய்திகள், கேடான விஷயங்களை, இழிவான விஷயங்களை பரப்புவர்களை குறித்து இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷான, அருவருப்பான, அசிங்கமான விஷயங்களை பரப்புவதற்கு விரும்பக்கூடியவர்கள் ஃபில்லதீன ஆமனு லஹும் அஸாபுன் அலீமுன் ஃபித் துன்யா வல் ஆখিরা, அவர்களுக்கு துனியாவிலும் அஸாபுன் அலீம், கடுமையான வேதனை, இழிவான வேதனை, வல் ஆখিরা, ஆகிரத்திலும் அவர்களுக்கு இழிவான வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கண்டிக்கிறார். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் நமக்கு கிடைக்கும் பொழுது அதனுடைய உண்மை தன்மை என்ன என்று நமக்கு சொல்லவே முடியல. ஏதாவது ஒரு கூட்டத்தின் மீது ஒரு அவதூறு, ஒரு தனிப்பட்ட நபரின் மீது அவதூறு, சமுதாயத்தின் மீது அவதூறு, இயக்கத்தின் மீது அவதூறு, இப்படி ஒவ்வொரு நாளும் அவதூறுகள் கொண்டே இருக்கக்கூடிய இந்த சூழலையில் திருக்குர்ஆன் நமக்கு சில வழிமுறைகளை கற்றுத்தருகிறது. செய்திகள் வந்தால் என்ன செய்ய வேண்டும், யார் சொன்னால் நம்புவது, யார் சொன்னால் நம்பக்கூடாது என்ற ஒரு அழகிய முன்மாதிரியை திருக்குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது. அதில் முதல் விஷயமாக ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சித்தியராக, அவர்களுடைய பணியாளராக அவருக்கு எல்லாம் இருந்த ஹுதுஹுது பறவை. ஹுதுஹுது பறவை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா வழிகாட்டியும் அந்த ஹுதுஹுது செய்யும். ஹுதுஹுது செல்லக்கூடிய இடத்திலே இதுவரை ஹுதுஹுது பொய் பேசியதில்லை. பறவை, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவையுடன் பேசுவார்கள். திருக்குர்ஆன் அதை சொல்லுகிறது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பறவையின் பாஷையை கற்றுக் கொடுத்தோம். எறும்புடன் பேசியிருக்கிறார்கள், பறவையுடன் பேசியிருக்கிறார்கள், ஜின்களுடன் பேசியிருக்கிறார்கள். இப்படி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பறவையுடன் பேசுகிறார்கள். ஹுதுஹுது பறவை எந்த இடத்துல தண்ணி இருக்குதுன்னு சொல்லுதோ அந்த இடத்துல நிச்சயமா தண்ணி இருக்கும். இதுவரை தவறியதில்லை. ஹுதுஹுது பொய் சொன்னதில்லை. ஹுதுஹுத் அரசாட்சிக்கு தாமதமாக வந்ததில்லை. ஒரு நாள் லேட்டாக வருது, தாமதமாக வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், எதுக்கு தாமதமாக வருது, இன்னைக்கு அது எந்த காரணமும் இல்லாமல் லேட்டாக வந்துச்சுன்னா அதை இன்னைக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அந்த ஹுதுஹுது பறவை வருகிறது. வந்து சொல்கிறது, சபா என்ற ஒரு தேசத்தை நான் கடந்தேன். சபா தேசத்திலே பல்கீஸ் என்ற ஒரு அரசி இருந்தால் அந்த அரசியும் அந்த நாட்டு மக்களும் சூரியனுக்கு சஜிதாவை செய்கிறார்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்துக்கே அரசர். ஒரு நாட்டுக்கு, ஒரு குறிப்பிட்ட மாநிலம், ஒரு ஊர் அப்படி அல்ல, அகில உலகத்திற்கே அரசராக இருந்தவர்கள் அவருடைய காலத்தில். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அகில உலகத்திற்கே அரசராக இருக்கும் பொழுது அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த பொழுது சபா என்ற தேசத்திலே சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம். இந்த செய்தியை சொன்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உண்மையதான் நீ சொல்றியா? ஒருவேளை நீ பொய் சொன்னா நான் கடுமையா உன்னை தண்டிப்பேன். இதுவரை பொய் சொன்னதில்லை, இதுவரை தவறான செய்திகள் எதுவும் செய்ததில்லை, நம்பத்தகுந்த ஒரு முக்கியமான நபர் ஹுதுஹுத். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஹுதுஹுதுடைய விஷயத்திலே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், கால சனந்துரு அஸதக்த அம் குன்த மினல் காதிபின். பார்ப்போம், நீ கரெக்டாக சொல்றியா இல்லையா நம்ம பார்ப்போம். உடனே நம்பலை. உடனே நம்பி அவர்களை என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடவில்லை. அதற்கு பிறகு செய்தியை ஆராய்கிறார்கள், உண்மை என்று தெரிய வருகிறது. அதற்கு பிறகு அந்த கூட்டம் முழுவதும் இஸ்லாத்தை தழுவுகிறது என்றது வரலாறு நீள்கிறது. இங்கே
ரொம்ப தெரிந்த ரொம்ப பழகிய ஹுதுஹுது பறவையாக இருந்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீ உண்மையை சொல்றியா பொய்யை சொல்றியான்னு பார்ப்போம். திருக்குர்ஆன் இதை சொல்கிறது சூரத்து நம்லில். இப்போ ஒரு விஷயம் நம்ம இடத்துல வரும் பொழுது உண்மையா பொய்யா என்பதை ஆராய வேண்டும் என்று இதில் நமக்கு அழகிய படிப்பினை திருக்குர்ஆன் கற்றுத்தருகிறது. அதே நேரத்தில் உண்மையை விட இன்றைக்கு பொய் மிக பிரபல்யமாக பரவக்கூடியதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அப்படி ஒரு பொய் பரவச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தனிப்பட்ட காரணங்களுக்காக மனைவிமார்களுடன் கோபமாக இருந்தார்கள். ஒரு சின்ன அதிருப்தி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் விஷயம் எப்படி தெரியுமா பரவச்சு? ரசூலுல்லாஹ் எல்லா மனைவிமார்களையும் தலாக் விட்டுட்டாங்க. எல்லா மனைவிமார்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் விட்டுட்டார்கள் என்ற செய்தி மதீனா முழுவதும் பரவிவிட்டது. எல்லாருடைய வாயிலும் தலைப்பு செய்தி அதுதான். ஆனால் யாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் கேட்பதற்கு தைரியம் இல்லை. எப்படி கேட்கறதுன்னு தெரியல. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இந்த செய்தி போதும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரு? பொண்ணை கொடுத்தவங்க, ஹப்சான்ற தன்னுடைய மகளை கொடுத்தவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இதே ஆச்சரியம். ஆனால் எல்லாரும் மாதிரியும் கேட்காமல் தயங்கி கொண்டிருக்கக்கூடியவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லை, தைரியமானவங்க. நேரடியாக சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போயிட்டு மாமனாரா போல செய்தியை கேள்வி கேட்கறது போய் கேட்குறாங்க, நாயகமே இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு செய்தி ஊர் பூரா பரவிட்டு இருக்குது, மதீனா முழுவதும் காட்டுத்தீ போன்று இந்த செய்தியை பரவுகிறது, இதை குறித்த தெளிவான விளக்கம் வேண்டும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இல்லை இந்த விஷயம் பொய்யானது. நான் இப்போ மக்களிடத்துல போய் சொல்லலாமா? நீங்கள் தாராளமாக போய் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடத்தில் சொல்கிறார்கள், இந்த செய்தி தவறானது. இதில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், وَإِذَا جَاءَهُمْ أَمْرٌ مِنَ الْأَمْنِ أَوِ الْخَوْفِ أَذَاعُوا بِهِ. உங்களிடத்துல ஒரு செய்தி வருது, நல்ல செய்தியோ கெட்ட செய்தியோ, என்ன பண்ணுங்க, அதை ஆராய்ந்து பாருங்க. وَلَوْ رَدُّوهُ إِلَى الرَّسُولِ وَإِلَى أُولِي الْأَمْرِ مِنْهُمْ لَعَلِمَهُ. செய்தி வந்துச்சுன்னா யாரை பற்றி வந்துச்சோ அவங்ககிட்டே நீங்கள் போய் கேளுங்க, ரசூலிடத்தில் போய் கேளுங்க. ஒருத்தரை பற்றி தவறான செய்தி வருகிறது என்றால் அவர் அப்படி பண்ணிட்டாராம், அந்த ஹாஜியார் தலாக் விட்டுட்டாராம், அந்த ஹாஜியார் குடும்பத்தில் பிரச்சனையா, இப்படி செய்திகள் நமக்குள்ளேயே பேசிக்கொள்வதற்கு பதிலாக திருக்குர்ஆன் சொல்கிறது என்ன, அவர்களிடத்திலே சென்று நீங்கள் கேளுங்க, அவங்ககிட்டே போய் கேட்டால் என்ன தெளிவான விளக்கம் என்று கிடைத்துவிடும் என்று செய்திகளை குறித்து இப்படி ஒரு தகவலை நமக்கு திருக்குர்ஆன் தருகிறது. அடுத்து முக்கியமாக சூரத்துல் ஹுஜராத்தில் வந்த இந்த கிராமத்தை குறித்த சம்பவம். கிராமத்தை குறித்து ஒரு பொய்யான விஷயம் பரவும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீங்கள் ஒரு செய்தி வரும் பொழுது அதை நல்லா ஆராய்ந்து பாருங்க, தவறான செய்தியை நீங்கள் பரப்பிட்டீங்கன்னா லதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமி, நீங்கள் கை சேதப்படுவீர்கள் என்று திருக்குர்ஆன் நம்மை கண்டிக்கிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரி இல்லாமல் நிறைய கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒன்று அதபுல் முஃபரதுன்ட்டு, தனி மனித ஒழுக்கம். அந்த அதபுல் முஃபரதில் ஒரு செய்தியை பதிவிடுறாங்க, எப்படி பொய் பேசுவது தப்போ, எப்படி மானக்கேடான விஷயங்களை பேசுவது தப்போ, அதே போன்று பரப்புவதும் தவறு. பொய் பேசுவதும் அதை பரப்புவதும் கிட்டத்தட்ட சரிசமமான பாவம் என்று ஹஜ்ரத் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை பரப்பிடுகிறார்கள். உண்மை இல்லாமல் உண்மை தெரியாமல் பகிரக்கூடிய செய்தியினுடைய விளைவை கேட்டால் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மக்காவில் இருக்கும் பொழுது நிலைமை ரொம்ப மோசமாக இருந்ததுனால 2 ஹிஜ்ரத் நடந்துச்சு. நம்ம அதிகமாக கேள்விப்பட்டோம். கடந்த 2-3 ஜும்மாக்களில் இதை குறித்து பேசினோம். அதில் முதல் ஹிஜ்ரத்தை அபுசீனியாவை நோக்கி மக்கள் செல்கிறார்கள். சுமார் ஒரு 40 குடும்பம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட ஒரு 40 குடும்பம் அபிசீனியாவுக்கு செல்கிறார்கள். மக்காவில் நிலைமை ரொம்ப மோசம். அப்போ அபிசீனியாவுக்கு செல்கிறார்கள். ஆனால் மனசெல்லாம் மக்கால தான் இருக்குது. வேற வழி இல்லாமல் வாழ முடியாமல் தீனை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அபிசீனியாவுக்கு செல்கிறார்கள். அங்கே இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சூரத்துல் நஜ்மில் கடைசியாக ஒரு வசனம் வரும், சஜிதாவுடைய வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகிறார்கள்,
ஓதிட்டு சஜிதாவுடைய வசனம் வந்ததுனால ரசூலுல்லாஹ் சஜிதா செய்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா செய்யும் பொழுது பின்னாடி இருந்த சஹாபாக்களும் சஜிதா செய்கிறார்கள். இங்கே என்ன விஷயம்னா, எதிரிகள் காஃபிர்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த எதிரிகள் குர்ஆனுடைய மகிமை, குர்ஆனுடைய அந்த லைப்பு அல்லாஹு தஆலா அவருடைய கல்விலை ஓட்டு விட்டான். திடீரென்று ரசூலுல்லாஹ் ஓதுனதுனால அந்த சஜிதா செய்யும் பொழுது காஃபிர்களும் சேர்ந்து சஜிதா செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கே தெரியல, ஏதோ ஒரு ஞாபகத்தில் சஜிதா செய்து விட்டார்கள். இதை ஒருத்தர் பார்த்துட்டார். ஆனால் விஷயம் என்னன்னா, இவங்க சஜிதா செஞ்சது வெறும் ஒரே ஒரு நிமிஷம் தான். சஜிதா செய்கிறார்கள். திடீரென்று நாம் எதற்கு சஜிதா செய்ய வேண்டும், நாம் அவர்களுக்கு எதிரியாயிற்று என்று அவர்கள் எழுந்து விடுகிறார்கள். அந்த நிகழ்ச்சி இங்கு முடிஞ்சிருச்சு. அதே நேரத்தில் இந்த ஒரே ஒரு நிமிஷம் ஒருத்தர் பார்த்தார்ல, அவர் போயிட்டு அபிச்சினியாவில் போயிட்டு மக்களிடத்தில் சொல்லிட்டார். ஹபஷாவில் போயிட்டு, நீங்கள் ஏன் இன்னும் ஹபஷாலே இருக்கிறீங்க, எதுக்கு இதே நாட்டில் இருக்கிறீங்க, மக்கால நிலைமை எல்லாம் நல்லபடியாக ஆயிடுச்சு, மக்காவில் நிலைமை சுமூகமாகி விட்டது, எனவே நீங்கள் மீண்டும் மக்காவுக்கு திரும்பலாம் என்று சொன்னவுடன் மக்களுக்கெல்லாம் ஆர்வம், சொந்த ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு அந்த குடும்பம் எல்லாம் மீண்டும் மக்காவுக்கு திரும்புகிறது. உண்மை என்னவென்றால், இதற்கு முன்பு இருந்த நிலையை விட மக்காவுடைய நிலைமை ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. மக்காவுடைய நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சூரத்து ரஹ்மானை ஓதிய காரணத்தினால் தன்னுடைய காது ஜவ்வு கிழியப்படும் அளவிற்கு அடிக்கப்பட்டார்கள் காஃபிர் மூலமா. அந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்குது. அந்த மக்கள் எல்லாம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. அந்த மனிதர் ஒரே ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 பார்த்திருந்தா நிலைமை தெரிஞ்சிருக்கும். ஆனா பார்த்த செய்தியை உடனே சென்று பகிர்வதுடைய விளைவு மீண்டும் அந்த மக்காவிற்கு திரும்பியவர்களுடைய நிலைமை மீண்டும் மோசமாகியது. சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு விஷயம் நம்மிடத்துல கிடைக்குதுன்னா அது உண்மையா பொய்யா, அதை சொன்னவர் யார், எந்த நோக்கத்திற்காக சொல்கிறார்கள், உடனடியாக அதை பிறருக்கு சொல்ல வேண்டிய தேவை என்ன என்பதையெல்லாம் நாம் யோசிக்க வேண்டும். இப்படி உண்மை என்னன்னே தெரியாம பிறருக்கு சொல்ல வேண்டும், பிறருக்கு பகிர வேண்டும், பிரபல்யமாக வேண்டும் என்ற எண்ணத்தினுடைய விளைவுதான் இந்த வாரத்தில் நீங்கள் ஒரு செய்தியை பார்த்திருக்கலாம். கேரளாவில் இருக்கக்கூடிய பேருந்து பேருந்திலே செல்லக்கூடியவர்கள், ஒரு பெண், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண், அவர் ஏதோ திரும்பி நின்றுட்டு இருக்கிறாரு. அவருடைய கை ஏதோ தெரியாமல் வேண்டுமென்றே பட்ட மாதிரி அந்த காட்சியில் தெரியவே இல்லை. ஏதோ தெரியாமல் அவள் மீது பட்டிருக்கிறது. அந்த பெண் அதை அப்படியே செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்துக்கிட்டு அதை சோஷியல் மீடியாவில் பரப்பி விட்டு, பார்த்துருப்பீர்கள் அநேகமாக, இந்த மாதிரி என்னிடத்தில் ஒருவர் தவறாக நடந்து கொள்கிறார் என்று பரப்பி விட்டு, அவருக்கு அந்த விஷயமே தெரியாது. பாதிக்கப்பட்ட அந்த மனிதருக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரியாது. ஆனால் இந்த வீடியோ வைரலானதுக்கு பிறகு அந்த விஷயத்தை தாங்க முடியாமல் அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது. இந்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது நமக்கு பயமாக இருக்கிறது. இப்படி உண்மை என்ன என்று தெரியாமலே பகிர்கிறார்கள். ஒன்று, அந்த பெண்ணிற்கு உண்மையிலே தொந்தரவு இருந்திருந்தால் ஓடக்கூடிய பேருந்து தான், கூட்டம் இருக்கிறது தான், கூச்சலிட்டு இருக்கலாம். அல்லது உலகத்திற்கே பரப்பும் அளவிற்கு தைரியம் இருக்கிறது என்றால், சோசியல் மீடியாவில் போட அளவிற்கு தைரியம் இருக்கிறது என்றால் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கலாம். ஆனால் தங்களுடைய பிரபல்யம் விரும்ப வேண்டும் என்றதற்காக, பிரபல்யப்படுத்த வேண்டுவதற்காக அந்த செய்தியை சொன்னதுடைய விளைவு எப்படி அந்த மக்காவுக்கு மீண்டும் வந்தார்களோ அதே போன்று அந்த மனிதர் தற்கொலை செய்து கொள்கிறார். இன்றைக்கு இப்படி பல செய்திகள், எது உண்மை எது பொய் என்று தெரியாமல், இந்த கேரளாவுடைய நிகழ்ச்சியினுடைய விளைவு என்ன தெரியுமா, இந்த மாதிரி நடந்த எல்லா செய்தியும் பொய்கின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வரும். உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண்கள் கூட இந்த மாதிரி எல்லாரும் பொய் தான் சொல்றாங்க அப்படின்னு என்ற ஒரு எண்ணத்தை சோசியல் மீடியாவில் பரப்பப்படுகிறது. சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை பரப்புவதற்கு முன்பாக, பகிரப்படுவதற்கு முன்பாக அதை நன்கு ஆராய வேண்டும். நல்லது ரொம்ப ஸ்லோவாக போகும், கெட்டது பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்கு. ஒரு குழந்தை காணவில்லை, 6 வயது குழந்தை காணவில்லை, அந்த காணவில்லைன்ற நியூஸு எல்லா குரூப்புக்கும் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு போகும். அந்த குழந்தை அன்றைக்கி சாயங்காலமே கிடச்சிருக்கும். 2-3 நாள் கழிச்சு அந்த நியூஸ் இன்னும் போயிட்டே இருக்கும். நடந்திருக்கிறது, பல செய்திகள் நடந்திருக்கிறது. குழந்தை மீண்டும் தெரிந்ததற்கு பிறகு பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறது, குழந்தையை பிடிச்சிட்டு வீட்டில் வந்து விட்டுறாங்க, இந்தாங்க உங்கள் குழந்தை கிடச்சிருச்சு.
குழந்தை கிடச்சி 2 நாள் ஆச்சு. அந்த செய்தி பரப்பிக்கொண்டே இருப்பதனுடைய விளைவு, காண போன குழந்தையை குறித்து செய்தி வருகிறது, மீண்டும் கிடைத்து விட்டது என்ற செய்தி வருவதில்லை. யாரோ மௌத்தா போன செய்தி வருகிறது. அல்லாஹ் அவர்களுக்கு ஹயாத்தை தர வேண்டும். மக்காவில் இருக்கக்கூடிய இமாம் சுதைசி அவர்கள் பலமுறை சோஷியல் மீடியாவிலே வஃபாத்தானதாக செய்தி வருகிறது. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதாக உஹது போரில் வந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதற்கான காரணம் என்ன? ஒரு பொய்யான செய்தி அவர்கள் மீது சொல்லப்பட்டது தான். இப்படி பொய்யான செய்தியை பரப்பும் பொழுது அதனுடைய விளைவு அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தையே அது பாதிக்கிறது என்பதை இந்த விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டும். எல்லாம் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு தவறான லிங்க் அனுப்பி விட்டுட்டு இதை நீங்கள் 10 பேருக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்க, இலவசமாக கவர்மெண்ட் லேப்டாப் தருது, 50 GB தருது, வீடு தருது. வீடு தருகிறது என்றால், லேப்டாப் தருகிறது என்றால் அதை அதிகாரப்பூர்வமாக செய்திகளில் அறிவிக்காதா? இந்த வருடம் லேப்டாப் தந்திருக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய புதிய செய்திகள் இன்றைக்கு சோஷியல் மீடியாவிலே பரப்பிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே நாம் கவனிக்க வேண்டும், எந்த செய்தி உண்மை, எது பொய் என்று. ஒவ்வொரு பொய்யர் என்பதற்கு பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன். ஒருவன் பொய்யர் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? ஐயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ. கேட்டதை எல்லாம் சொல்வது. கேட்டதை எல்லாம், அது உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் தனக்கு வரக்கூடிய எல்லா செய்தியும் ஒருவர் பிறருக்கு சொல்கிறார் என்றால் அவருக்கு பேர் பொய்யர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அவர் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உருவாக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்படி இந்த நூற்றாண்டிலே, குறிப்பாக இந்த சோஷியல் மீடியாவுடைய இந்த காலத்திலே எல்லாரும் லைக்குக்கும் அடிமையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிடணும். ஃபஸ்ட்டு நம்ம சொல்லிட்டா நம்மளுக்கு அதிகமாக லைக்கு கிடைச்சிடும்ன்ற ஒரு அந்த தவறான ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால், உண்மையா பொய்யான்னு ஆராய்கிறதே இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஆனால் நம்மளுடைய சேனலில் தான் ஃபஸ்ட்டு அதை பற்றி செய்தி வரணுன்றதுக்காக செய்தி வந்த உடனே பரப்புவது, அது 4 பேர், அது 4 பேர், இப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. இதனுடைய விளைவு ஒரு சமுதாயத்தையே பாதிக்கிறது. திருக்குர்ஆன் நமக்கு அழகிய வழிமுறைகளை கற்றுத்தருகிறது. ஃபஸ்தபிகுல் ஹைராத். இன்றைக்கு லைக்குகளுக்கு முந்திக் கொள்கிறார்கள். நான் தான் ஃபஸ்ட்டு போஸ்ட் செய்ய வேண்டும் என்று முந்திக் கொள்கிறார்கள். இதனுடைய விளைவு தவறில் அவர்கள் முந்திக் கொள்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தபிகுல் ஹைராத், நன்மையான விஷயத்தில் முந்துங்க, நல்ல செய்திகளை சொல்வதில் முந்துங்கள், நல்ல அமல்களில் செய்வதில் முந்துங்கள், நல்ல எண்ணம் கொள்வதில் முந்துங்கள். ஆனால் இன்னைக்கு இது இல்லாமல் தவறான செய்திகளை பரப்புவதிலே, லைக் வாங்குவதற்கு, இப்படி தங்களுடைய பிரபல்யங்களை காட்டிக் கொள்வதற்கு செய்திகள் பரப்பும் பொழுதுதான் திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை நாம் கவனிக்க வேண்டும். ஒன்றுக்கு 10 முறை யோசித்து பாருங்கள். நமக்கு வர செய்தி நல்ல செய்தியாக இருந்தாலும் சரி, அதை அடுத்தவங்களுக்கு சொல்லணுமா? சொல்றதுனால நமக்கு என்ன நன்மை? அவங்களுக்கு நம்ம எதுக்காக சொல்கிறோம்? ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறதா என்று யோசித்ததற்கு பிறகுதான் பிறருக்கு பகிர வேண்டும். அப்படி இல்லை என்றால் உடனே டெலீட் செஞ்சிருங்க. திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா நமக்கு வழங்குவானாக. இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களுடைய காலத்திலும் சரியான முறையிலே சமூக வலைத்தளங்களை பயன்பற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.